ஏய்யா கதிரு. சொல்லுமா. என்னையா வாசல்லே நின்னுட்டு இருக்க? வந்து சாப்பிடியா? நீங்க சாப்பிடுங்கம்மா, நான் வரேன். ஏய்யா போனவ வரமாட்டாயா, நீ வந்து சாப்பிடியா? ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்த உடம்பு என்னத்துக்கே ஆவறது? நீ சாப்பிடுமா, நான் வரேன். என்ன பண்றாளோ தெரியலையே. கல்யாணம்னா அவளுக்கு அவ்வளோ விளையாட்டா போயிடுச்சு. இங்கே அவளுக்கு என்ன குறை வச்சோம், இப்படி போய் மாட்டிக்கிட்டாளே. ஏய்யா அவளை நினைச்சு எவ்வளோ நேரம் தான்யா நீ வாசலையே பார்த்துட்டு நிப்ப? வாயா, ஒரு வாய் சோறு தண்ணி சாப்பிடியா? நீ சாப்பிடுமா, நான் வரேன். ஏ கதிரு, எங்க போற? நீ சாப்பிடுமா, நான் வரேன். ஏம்மா நிலா, அர்ஜுனோட கார்லயே போலாம்ல? அர்ஜுன் தான் என்கிட்ட பேச மாட்டானேப்பா. நீங்களே பார்த்தீங்கல்ல, அவன் என்னை ஒரு வாரத்தை கூட காலேஜுக்கு வரியான்னு கூப்பிட கூட இல்லைப்பா. அதான் பஸ்லேயே போயிடலான்னு வந்துட்டேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. அர்ஜுனோட கோவம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீ பத்திரமா காலேஜ் போயிட்டு அப்பாவுக்கு ஃபோன் அடி. அப்பாவுக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிப்பா. என் வீட்டு பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு உன் பிள்ளைய பாதுகாப்பா பஸ் ஏற்றி விட வந்திருக்கியா? இருல, உனக்கு வைக்கேன் பெரிய ஆப்பா. சரிம்மா. ஏ பிள்ளை, அந்த ஆள் யாரு, உன் அப்பனா? என்ன மரியாதை? ஆமா, அந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடு. உன் அப்பா என்ன ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலை பாக்குறானா? என்ன புரோக்கர் அவன்? ஏய் மரியாதையா பேசு. அப்பா அவன் இவன் சொன்ன அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. அப்போ அந்த ஆளு உன் அப்பன் கரெக்டா? அந்த ஆளுக்கு நீ மட்டும்தான் பொண்ணா, வேற யாராவது இருக்காங்களா? ஏய் என்ன, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது கூட இல்லை. நீ என்ன என்கிட்ட வந்து இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏ, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு பிள்ளை. அந்த ஆளுக்கு ஒரு பொண்ணு தானா, வேற ஏதோ பொண்ணு இருக்கா? ஹே சீப்பே, பஸ் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். போ போ, நீ தானே அந்த ஆளோட பொண்ணு. இருக்குடி உனக்கு. என் வீட்டு பிள்ளைக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணி வச்சோன்னு உன் அப்பனை கதற விடல. என் பேர் கதிர் இல்ல. காதல் திருமணம் பண்றாரோ, காதல் திருமணம். ஊரா வீட்டு பிள்ளைக்கு என்ன பண்ணுவான்? அவ மட்டும் கண்ணை கசக்கிட்டு என் வீட்டுல வந்து நிக்கட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்கு அந்த போலீஸ்காரனுக்கு. கூட்ஸ் எல்லாம் வேற ஹவுஸ்க்கு வந்துடுச்சா? எஸ் சார், எல்லாமே வந்துடுச்சு. ஓகே, நான் வந்து செக் பண்றேன். அப்புறம் சார், நீங்கள் இந்த ஃபைல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஒரு சைன் போட்டிங்கன்னா நாங்கள் ப்ரொசீட் பண்ணிவிடுவோம். என் டேபிளில் எடுத்துட்டு போய் வச்சிருங்க, நான் செக் பண்ணி சைன் பண்ணிடுறேன். ஓகே சார். காலையிலேருந்து தியா ஃபோனே பண்ணல. தினம் நான் ஃபோன் பண்ணலைனாலும் அவளா ஃபோன் பண்ணி பேசிடுவா. இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் ஃபோன் பண்ணாமல் இருக்காளே, என்ன? ஹலோ ஆதி. தியா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? காலையிலேருந்து ஃபோனும் பண்ணல. அது ஒன்றும் இல்லை ஆதி, டயர்டாக இருந்ததுனால ஃபோன் பண்ண முடியல. ஏன் தியா, என்னாச்சு? ஸ்கூலுக்கு போயிட்டியா? எங்க இருக்க? இல்லை ஆதி, நான் ஸ்கூலுக்கு போகலை, வீட்டில் தான் இருக்கேன். ஏய், என்ன ஆச்சு? எல்லாம் ஓகே தானே? எதுனாலும் சொல்லுதியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே தான். கொஞ்சம் டயர்டாக இருக்கு, அவ்வளோதான். ரெஸ்ட் எடுத்தால் ஒரு 2-3 நாளில் சரியாயிடும். சரி, நீ போனை வை, நான் வரேன். ஏங்க ஏங்க ஏங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் தான். என்ன நார்மல்? நீ உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்க, டயர்டா இருக்குன்னு சொல்ற, ஸ்கூலுக்கு வேற போகல. அதை விட முக்கியமா நீ எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. இது நார்மலா? நான் வரேன், உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக.
எங்க ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாங்க, 2 நாள் அதுவே சரியாயிடும். என்ன சரியாயிடும்? நான் வரேன், வை போன. சொன்னா கேளுங்க, ஒன்றும் இல்லை. நீ வை. என்ன மாமா, ஏதோ முக்கியமான மீட்டிங்க்கு போறேன்னு சொன்னீங்க, ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க? தோ இப்போ மீட்டிங்க்கு தான் கிளம்புறேன், வரியா? அதுவும் என்னோட பர்சனல் மீட்டிங். யாரை பார்க்க போறேன்னு சொல்லணுமா? மாமா, அந்த டீச்சரை தானே பார்க்க போறீங்க? சேச்சா, டீச்சர் இல்லை, அவ பேரு தியா, என்னோட தியா. அவளை தான் பார்க்க போறேன். உன்னையும் கூட கூட்டிட்டு போகலாம், பட் லவ்வர்ஸ்குள்ள நிறைய பர்சனல்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால தான் நீ இங்கே இரு, நான் போய் என்னோட டார்லிங்கை பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா, ரொம்ப தப்பு பண்றீங்க. எது? என் ஆளை பார்க்க போறது தப்பா? அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அம்மா தாயே, உன் அத்தைக்கிட்ட தயவு செஞ்சு நீயே சொல்லிடு. அவங்க கிட்ட எங்க மேட்டரை எப்படி ஓப்பன் பண்றதுன்னே தெரியல. நீயே போய் சொல்லிட்டீன்னா எனக்கு ஒரு வேலை மிச்சம் பாத்தியா? அதனால நீ என்ன பண்ற, ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போன வேலையா அம்மா கிட்ட இந்த விஷயத்த ஓப்பன் பண்றது தான். நீயும் சீக்கிரமா சொல்லிட்டீன்னா என் வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிரும், என் கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிரும். அவளையும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன், உன்னையும் என் வீட்டை விட்டு துரத்திடலாம். உங்களையும் அவளையும் கவனிச்சுக்கிறேன். என்னாச்சு இவளுக்கு இப்படி படுத்திருக்கா? எழுப்பலாமா? தியா, காய்ச்சலும் இல்ல. தியா, ஆதி, நான் தான் உங்களை வர வேண்டான்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு ஏன் ஆதி, எதுக்கு இப்படி பண்றீங்க? ஆஃபீஸில் ஏதாவது சொல்ல போறாங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதுவே சரியாயிடும். அதுவே எப்படி சரியாகும்? முதல்ல எழுந்து உட்காரு, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். என்னால் முடியலை, அதனால தான் அப்படியே படுத்துட்டேன். எழுந்துரு, எழுந்து உட்காரு. அது சரி, வா ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக வேண்டாம், 3 நாளில் அதுவே சரியாயிடும். 3 நாள்? ஓ, சாப்பிட்டியா? இல்லை, வயிறு வலி ரொம்ப இருக்கா? டேப்லெட் வாங்கிட்டு வரவா? டேப்லெட் எல்லாம் வேண்டாம், அதுவா சரியாயிடும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். ம், வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. சரி, நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சமைச்சாச்சா இல்லை சமைக்கணுமா? உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? ஏன், என்னை பார்த்தா எப்படி தெரியுது? உங்களை பார்த்தா சுடு தண்ணி கூட வைக்க தெரியாதுன்னு தெரியுது. அதெல்லாம் நல்லா சமைப்பேன். என் சமையல நீ சாப்பிட்டது இல்லைல்ல, செஞ்சு தரேன். இன்னைக்கு செய்ய வேண்டாம், ஏன்னா வீட்டில் அப்பா சமைச்சு வச்சுட்டு தான் போனார். என் மாமனாரு சமைப்பாரா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை இல்லை, சும்மா. சரி இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ம், இந்தா சாப்பிடு. நீங்கள் ஏங்க கீழே முட்டி போட்டுட்டு இருக்கீங்க? மேலே உட்காருங்க. நீங்கள் இப்படி உட்காந்துருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏய், சாப்பிடு. நீங்கள் மேலே உட்காருங்க. ஏய் தியா, பொண்டாட்டிக்கிட்ட மண்டிக்கிட்ட அடங்கி போறவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், அதான் ஏன் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி அடங்கி போறேன். போங்கங்க, உங்களுக்கு விளையாட்டு தான் எப்பயுமே. சரி சரி, சாப்பிடு. ம், ஏங்க, நான் ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? ம், கேளு. இப்படி அடிக்கடி என்னை வந்து பார்க்குறீங்களே, உங்களுக்கு நான் பாரமாக இருக்கேனா? உங்களுக்கு நான் தேவையில்லாத அலைச்சலும் கஷ்டத்தையும் கொடுக்குறேனா? ஏய், இன்னொரு தடவை இப்படிலாம் பேசுன அரைஞ்சு பல்ல கழட்டிடுவேன்.
உன்னை பார்க்க வர்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் இவ்வளோ தூரம் வரனா என்ன? அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இங்க வரணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? உன்னை பார்க்கறது எனக்கு எப்பவும் கஷ்டம் கிடையாது, சரியா? நீ இங்க இல்ல, எவ்வளோ தூரம் போனாலும் உனக்காக நான் வருவேன். அதுல எனக்கு சந்தோஷம் தானே தவிர கஷ்டம் இல்லவே இல்லை. நிஜமாவா? நிஜமாதான். ம். அப்புறம் நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால உன்னை வந்து பார்க்க முடியாது. நான் அதுக்கப்புறம் வரேன். இன்கேஸ் ஏதாவதுன்னா கால் பண்ணு, நான் ஓடி வந்துடுவேன். இல்லை இல்லை, நீங்கள் மீட்டிங்கே பாருங்க. உங்களால் எப்போ முடியுதோ அப்போ வந்து பார்த்தா போதும். சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? ம். நீங்கள் சாப்பிட்டு போகிறீங்களா? அதெல்லாம் வேண்டாம், நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ படுத்து ரெஸ்ட் எடு, ஏதாவதுன்னா கால் பண்ணு, ஏதாவது தேவைனாலும் சொல்லு. ம் சரி. அப்போ நான் வரேன். எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு. சாரி ஆதி, வந்த உங்களுக்கு சாப்பாடு கூட போட முடியல. என்னடி இன்னும் காலேஜுக்கு கிளம்பலையா? பாத்ரூம்ல பக்கெட் வச்சுட்டு வந்திருக்காண்டி. அந்த ஜெனிஃபர் குளிக்கிறா இன்னும் வெளியே வரவே இல்லை. அவ வெளியே வந்தாதான் நான் போய் குளிக்கலாம். சரி, நேற்று ஏன் நீ வரல? உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? கால் ரீச் ஆகவே இல்லை. அது வேற ஒன்றும் இல்லடி, நேற்று என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க, அதனால தான் காலேஜுக்கு வரல. என்னடி நீலா சொல்ற? பொண்ணு பார்க்க வந்தாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னது, பொண்ணு பார்க்க வந்தாங்களா? சத்யா, நான் குளிச்சுட்டேன், நீ போய் குளி. ஒரு நிமிஷம் இருடி. நீலா சொல்லுடி. ஆமாண்டி சத்யா, இதோ தெரியல ஏன்னு அப்பா திடீர்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்பாவை மறுத்து என்னாலையும் எதுவும் பேச முடியல. நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அண்ணன் வேற கோச்சிக்கிட்டான். அவர் எதுக்குடி கோச்சிக்கிட்டாரு? உனக்கு கல்யாணம் பண்ணாதானே சீக்கிரமா அவருக்கும் பண்ண முடியும். தெரியலடி, அர்ஜுனுக்கு ஆனா இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. சரி, மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? போட்டோ வச்சிருக்கியா? காமிடி. போட்டோ என்ன, உங்களுக்கு நேர்லயே காமிக்கிறேன். ஏன், உன்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரா? அப்படியும் சொல்லலாம், நான் காட்டுறேன், பார்த்து ஷாக் ஆயிடாதீங்க. சத்யா, நீ குளிக்க போறியா இல்ல நான் போய் குளிக்கட்டுமா? ரொம்ப நேரமா பாத்ரூம் சும்மாவே கிடக்கு. நான் போறேன்டி. நிலா, நான் போய் குளிச்சுட்டு வரேன், ஒன்னா போலாம் காலேஜுக்கு. ம் சரி. மாப்பிள்ளையே எனக்கும் காமி. காமிக்கிறேன்டி. ஐயோ, நிலா, உன்கிட்ட தனியா பேசணும். இந்த ஆளு நிலா கிட்ட என்ன பேச போறாரு? என்னதான் எப்பயும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்போ என்ன நிலா கிட்ட பேசணும்னு சொல்றாரு? என்னவா இருக்கும்? ஒன்றும் புரியல. ஏய், பேசுறது உனக்கு புரியலையா? நான் நிலா கிட்ட பேசணும், நீ கிளம்பு. என்னடி? நீ போ சத்யா, நான் பாத்துக்கிறேன். ம். சாரிங்க. உன்னை நான் அங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான். எனிவேஸ், இனி ராகுலுக்கு ஒய்ஃப் ஆக போறவ. ஒய்ஃபா? என்ன எதுக்கு இப்படி பாக்குறீங்க? இனிமே இந்த மாதிரி துப்பட்டா இல்லாம சுடிதார் போடுறது, இந்த முடியை விரிச்சுட்டு வர்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும், புரிஞ்சுதா? ம். அப்போ நிலாவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள? அப்புறம் இந்த பசங்க கிட்ட எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. காலேஜுக்கு வரோமா, படிக்கிறோமா, போறோமான்னு இருக்கும். கண்டபடி ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறது, ட்ரீட் கொடுக்குறேன், பார்ட்டி பண்றேன்னு எங்கேயாவது போறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. ம் சரி. கிளாஸ்க்கு போ. ம் சரி. இவர் என்ன இவ்ளோ கோவப்படுறாரு? நான் எதுவும் பண்ணல. இவங்க வீட்ல என்னதான் பிரச்சனை? ஏன் நிலாவுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? இந்த ஆளை போய் பார்த்து வச்சிருக்காங்க, அதான் இவருக்கு பிடிக்காம கோவத்துல போறாரோ?
இந்த நிலா கிட்ட போய் பேசணும். ஐயோ நான் வரல. ஏ ப்ளீஸ் டி, எனக்காக கூட வாடி, பயமா இருக்குடி. ஓ அண்ணனை பத்தி நீயே பயப்படுற, அப்ப நானு ஏன் உன்னை ஒண்ணுமே சொல்ல மாட்டான், நீ என் கூட மட்டும் வா. சரி வா, நான் தள்ளி தான்ப்பா நிப்பேன், எனக்கு பயமா இருக்கு. ஏ வாடி, இருக்காத. அர்ஜுன், ஏன் அர்ஜுன் என் மேல கோவமாவே இருக்க? நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும்? ப்ளீஸ் அர்ஜுன், என்கிட்ட பேசு அர்ஜுன். நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது கூட எனக்கு கோவம் இல்லை. ஆனா அந்த ராகுல், அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ சம்மதம் சொன்ன, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? நான் வேண்டான்னு சொல்லும் போதே நீ சரின்னு சொல்லியிருக்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த ராகுல் நல்லவன் கிடையாது. ஆமா நிலா, நீ தப்பான முடிவு தான் எடுத்திருக்க. அர்ஜுன், அதனால தான் நீ என்கிட்ட பேச மாட்டியா? பாரு அர்ஜுன், எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. என்னை இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டதே சித்தப்பா தான். அவரை நான் சித்தப்பான்னு கூட கூப்பிட்டதில்லை, அப்பான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். அவர் என்கிட்ட வந்து எனக்காக இதை பண்ணுமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் இவ்வளோ தூரம் கேட்கும்போது நான் முடியாதுன்னு எப்படி அர்ஜுன் சொல்கிறது? பாரு அர்ஜுன், என்னோட சந்தோஷத்தை விட அப்பாவோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அவர் எது பண்ணாலும் என்னோட நல்லதுக்காக தானே அர்ஜுன் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அத்தனை பேர் முன்னாடி நான் எப்படி அர்ஜுன் வேண்டான்னு சொல்லுவேன்? அதை அப்பா எப்படி அர்ஜுன் தாங்கிப்பாரு? நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பல அர்ஜுன். ராகுல் நல்லவரோ கெட்டவரோ அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அப்பாவுக்காக நான் இதை பண்ண ரெடி ஆயிட்டேன். நீலா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, சாரி. ஆனா அதுக்காக உனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை, அதுவும் அந்த ராகுல் அவனோடலாம் நடக்க விட மாட்டேன். நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். வேணாம் அர்ஜுன், அப்பா கஷ்டப்படுவார். அப்பா கஷ்டப்படாம இந்த காரியத்தை எப்படி முடிக்கிறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். அப்பாவே ராகுல வேண்டான்னு சொல்லிடுவாரு, நீ ஃபீல் பண்ணாத. அண்ணா, எனக்கு கூட பிறந்த அண்ணா இருந்தா கூட எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுவாரா, எனக்காக இவ்வளோ யோசிப்பாரான்னு தெரியல. நீ எனக்கு அண்ணனா கிடைச்சது நான் பண்ண புண்ணியம். ஏன் நிலா, அழாத. இங்கே பாரு வாளு, அந்த ராகுல் என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காத. உன் இஷ்டம், உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படியே இரு. அவன் ரொம்ப ஓவரா பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். சரி. அழாத, ஃப்ரீயா விடு.